ஹாய் வணக்கம் நண்பர்களே. ஒரு பென்சில் தயாரிக்கிறவங்க வந்து அந்த பென்சில் கிட்ட பேசிக்கிட்டே அந்த பென்சிலை வந்து தயார் பண்ணிட்டு இருக்காங்க. நீ வந்து ஃபியூச்சர்ல என்ன தப்பு பண்ணாலும் அந்த தப்பு வந்து நிரந்தரமானதல்ல, தற்காலிகமானது தான். எரேசரை வச்சுட்டு எரேஸ் பண்ணிட்டு உன்னோட தப்பை நீ வந்து திருத்திக் கொள்ள முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பென்சில் சொல்றது ஒரு முறையும் ஷார்ப் பண்ணும்போது நான் கரைஞ்சிட்டே போயிடுறேனே அப்படின்னு சொல்லி கேட்குது. அதுக்கு வந்து பென்சில் தயாரிக்கிறவங்க சொல்றாங்க, பட் நீ இந்த சமுதாயத்துக்கு என்ன நல்ல கருத்துக்கள் சொல்லியிருக்க அப்படிங்கிறது காலம் முழுவதும் பேசப்படும் அப்படின்னு சொல்றாங்க. இதே மாதிரி தாங்க நம்மளுடைய லைஃப்பும். நாமளும் லைஃப்ல ஏதாவது தப்பு பண்ணலாம். பட் அந்த தப்பு வந்து நிரந்தரமானது இல்லை. அதை வந்து நம்ம திருத்திக்கிட்டு நம்மளை வந்து நம்ம டெவலப் பண்ணிக்க முடியும். நாம வந்து இந்த சொசைட்டில எப்படி அறியப்படணும் அப்படின்னா, நாம செய்யற தவறுகள் மூலம் அல்ல, நாம் இந்த சமுதாயத்துல வந்து என்ன மாதிரியான நேர்மறை தாக்கத்தை உருவாக்கி இருக்கிறோம் அப்படிங்கிறது மூலமா தான் நாம வந்து இந்த சொசைட்டில அறியப்படணும். இந்த ஸ்டோரி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.